السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغنية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் நாடினதை செய்வதற்கு சக்தியுள்ள ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். முழு பிரபஞ்சத்தை படைத்தது மாத்திரமல்ல, அந்த முழு பிரபஞ்சத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே நடாத்தாட்டக்கூடியவன் அந்த அல்லாஹ் தான். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாகவே சொன்னான்: லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வ மா பைனஹுமா வ மா தஹ்தஸ் ஸரா. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி, முழு வானங்கள்ல எத்தனை படைப்புகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ அந்த எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் என்பதாக. முழு படைப்புகள், வானத்தில் என்னென்ன படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறானோ அவன் தான் சொந்தக்காரன். அது மட்டுமல்ல, லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி, பூமியில படைப்புகளை படைச்சிருக்கிறானோ எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் மட்டும்தான். வ மா பைனஹுமா, வானம் பூமிக்கு மத்தியில எத்தனை படைப்புகளோ அதுக்கும் சொந்தக்காரன் அவன். வ மா தஹ்தஸ் ஸரா, மண்ணுக்கு கீழே பூமிக்கு கீழே எத்தனை படைப்புகள் இருக்குதோ எல்லாத்துக்குமே சொந்தக்காரன். எனவே அவனுடைய நாட்டம் இல்லாம எந்த பொருளும் எந்த வஸ்துவும் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரவே இல்லை, அது உருவாகவே இல்லை. அது உருவாகினாலும் அவனுடைய நாட்டம் இல்லாம அதை இயக்கவே முடியாது. உருவாக்குறதும் அவன்தான், இயக்கிறதும் அவன்தான். அவனுடைய நாட்டம் இல்லாம எந்த பொருளும் அவன் படைத்த பொருள் தான். ஆனால் அதனுடைய இயக்கமும் அவன் கண்ட்ரோல் தான்.
கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது ஒரு அணுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்டமாக இருந்தாலும் அந்த ஒரு அணுவால ஒன்றும் நடக்காத நாடு. அதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யஃஅலுல்லாஹு மா யஷா. அவன் எதை நாடுறானோ அதைதான் அவன் செய்வான். வயஃலுகுல்லாஹு மா யஷா. அவன் எதை நாடுறானோ அதைதான் அவன் படைப்பான். வயஹ்தி மை யஷா. அவன் யாருக்கு நாடுறானோ நேர்வழி காட்டுவான். வயுதில்லு மை யஷா. அவன் யாருக்கு நாடுறானோ அவன் நேர்வழி காட்டாமல் இருப்பான். வதுஇஸ்ஸு மன் தஷா. அவன் நாடினவர்களுக்கு கண்ணியத்தை தருவான். வதுதில்லு மன் தஷா. அவன் நாடினவர்களை அவன் இழிவாக்குவான். வயர்சுகு லிமன் யஷா வயப்சுத். அவன் நாடினவர்களுக்கு ரிஸ்க் தருவான். நாடினா அவன் ரிஸ்க் தராமல் இருப்பான். அபஹக வஅபகா. அவன் தான் சந்தோஷத்தை தாரான், அவன் தான் கவலையை தாரான். அமாத வஅஹ்யா. அவன் தான் உயிரை கொடுக்கிறான், அவன் தான் உயிர் எடுக்கிறான், மௌத்தாக்குறான். அதுதான் ரப்புல் ஆலமீனை பற்றி தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹு கான் வமா ஷாஅ கான் ஃபீ வக்தில் லதீ ஷா அலா வஜ்ஹில் லதீ ஷா மின் கைரி ஜியாதத்தின் வலா நுக்சான் வலா தகத்தும் வலா தஅخر வமா லம் யஷா லம் யகுன். உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மாஷா அல்லாஹு கான் வமா ஷாஅ கான். அவன் எதை நாடுறானோ அது மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி? அது ஃபீ வக்தில் லதீ ஷா. அவன் நாடின நேரத்துல மாத்திரம் தான் நடக்கும். அலா வஜ்ஹில் லதீ ஷா. அவன் நாடக்கூடிய முறையில மாத்திரம் தான் நடக்கும். மின் கைரி ஜியாதத்தின் வலா நுக்சான். அவன் நாடினதை விட அதிகமாகவோ அவன் நாடினதை விட குறையாகவோ அல்ல. அவன் நாடினதை விட முந்தியோ அவன் நாடினதை விட பிந்தியோ இல்ல இல்ல. வமா லம் யஷா லம் யகுன். அவன் எதை நாடவில்லையோ முழு உலகம் கொண்டு சேர்ந்தாலும், அது மலாயிக்காவாக இருக்கலாம், சூப்பர் பவர்ஸாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், அவன் எதை நாடவில்லையோ அது நடக்கவே நடக்காது. அவ்வளவு குதிரத்துள்ளவன் அவன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தை நானும் நீங்களும் விளங்குறதாக முக்கியம். அதனால குர்ஆனிலே சொன்னான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி. அந்த அல்லாஹ்வை நீங்க இன்னும் விளங்கவே இல்லை. ரப்புல் ஆலமீன் சொன்னான், நீங்க எப்படி விளங்கணுமோ நீங்க இன்னும் என்னை அப்படி விளங்கவே இல்லை என்பதாக அல்லாஹ் சொன்னான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீனை விளங்குறதாக முக்கியம். அவன் ஹாலிக், அவன் தான் படைத்தவன். அவன் ஹாலிக் ஆக இருந்தாலும் அந்த ஹல்க் என்று சொல்லக்கூடிய கிரியேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சிஃபத்துக்குள்ளே எத்தனையோ சிஃபத் இருக்கு. அவன் அல் பாரி என்று சொல்லப்படும். அல் பாரி, அல் பாரி என்று சொன்னா முன்னுதாரணம் ஒன்றுமே இல்லாம, சாம்பல் ஒன்றுமே இல்லாம முதலாவதாக படைத்தவன் அல்லாஹ் தான். இதுக்கு முன்னால மனிதன் இருக்கல்ல, முதலாவதாக மனிதனை படைத்தவன் அவன். இதுக்கு முன்னால சூரியன் இருக்கல்ல, முதலாவதாக சூரியனை படைத்தவன் அவன். இது ஒவ்வொன்றும் முதலாவதாக படைத்தவன் அவன் தான் அல் பாரி. அல் முஸவ்விர், அவன் தான் ஒவ்வொன்றுக்கும் அந்த சூரத்தை கொடுக்கக்கூடியவன், அந்த தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யோசிங்க, ஒரு சிங்கத்துடைய வயிற்றுக்குள்ள அந்த சிங்கத்துடைய தோற்றம். நான் இந்த மஜ்லிஸ்ல ஒரு 100 பேர் இருப்போம். இந்த 100 பேருக்கும் 100 தோற்றங்களை யார் தந்தது? உம்மாவா, வாப்பாவா, அப்பாவா, தாத்தாவா, நானாவா? இல்ல இல்ல, ஒவ்வொருத்தரையும் அல்ல வித்தியாசமாக படைத்திருக்கிறான். அவன் தான் அல் முஸவ்விர், அவன் தான் தோற்றங்களை தரக்கூடியவன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட தோற்றம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்ன? ஒவ்வொருத்தருக்க கண் வித்தியாசம், ஒவ்வொருத்தருக்க ஃபிங்கர் பிரிண்ட் வித்தியாசம். அதை வச்சு எங்களுக்கு ஒவ்வொருத்தர வித்தியாசமாக எழுதப்படலாம். நீங்க ரப்புல் ஆலமீன் படைத்த அந்த வித்தியாசத்தை வச்சு செக்யூரிட்டி கோட்ஸ் வர செய்றீங்க. ஆனா வித்தியாசமாக படைத்தவன் யார்? அதை நீ விளங்குறீங்களா? இன்னும் படைத்தவன் யாருன்றது நீ விளங்குறீங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்களை விளங்குறதாக முக்கியம். அந்த அல்லாஹ்வுடைய குத்ரத்தினுடைய உள்ளத்துக்குள்ள இறங்குறதாக முக்கியம். அவன் அஸ்-சமீஅ், அவன் அல்-பஸீர், அவன் பார்க்கக்கூடியவன், அவன் கேட்கக்கூடியவன். அவன் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடிய ஊசலாட்டல்களை கூட பார்த்து கொண்டும் இருக்கிறான், கேட்டுக் கொண்டும் இருக்கிறான். நான் ஒரு மனிதன், எனக்கு முன்னுக்கு மட்டும்தான் விளங்கும்,
இதுக்கு பின்னால யாராவது இருக்கிறா இல்லையான்றதும் எனக்கு தெரியாது. அந்த கபடுக்கு அக்கால என்ன இருக்குது, அந்த செவருக்கு அக்கால என்ன இருக்குது, கூடினா ஒரு 500 மீட்டர் பார்க்கலாம், அதுக்கு அக்கால என்ன விளங்காது. ஆனா ரப்புல் ஆலமீனுடைய பார்வையை பத்தி உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, யா தபீமன் நம்லதி ஸௌதா அல ஸக்ரதி ஸம்மா ஃபில் லைலத்தி ظுலுமா. அவருடைய பார்வை எவ்வளவு கூர்மையான பார்வைண்டா, ஒரு கடினமான இருள்ல, கடினமான இருள், கடினமான காட்டுல, கடினமான காட்டுன்னா அந்த மரங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது, பகல் நேரத்திலே இருட்டாக இருக்கு. ஏன்? சூரிய வெளிச்சம் கீழே விழாது. கடினமான காட்டுல, கடினமான இருள்ல, ஒரு கடினமான கருப்பு கல்லுக்கு மேல நடக்கக்கூடிய கருப்பு நிறமுடைய கால் அச்ச அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அளவு கூர்மையான பார்வை உள்ளவன் அந்த ரப்பல் ஆலமீன். அவன் பார்வையிலிருந்து யாருக்குமே தப்ப முடியாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரிதான் அவன் அஸ்ஸமீஅ, அவன் கேட்கக்கூடியவன் இருக்கிறான். அவன் நான் ஒருத்தர் பேசுறேன், நீங்க லேசா கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இதே இடத்துல ரெண்டாவது முழுவதை போட்டு இன்னொரு இதே மாதிரி மைக்க கொடுத்து பேச சொன்னா தலை சுத்தம் இல்லை. ஒருத்தர் இங்கிலீஷ்ல, ஒருத்தர் தமிழ்ல, ஒருத்தர் சிங்களத்துல, ஒருத்தர் உருதுல, ஒருத்தர் புஷ்புல பேசுறாரு. என்னதான் விளங்க போகுது? ஒரே நேரத்தில் எல்லாமே பேசுறாங்க. ஆனா ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் வேற வேறையா விளங்கி கொண்டே இருப்பான். ரகசியம் மட்டும் அல்ல, உள்ளத்துல வரக்கூடிய ஊசலாட்டல் அவன் பார்த்து கொண்டும் இருக்கிறான், கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். அதான் ரிவாயத்தில் வருது தஃப்சீர் குர்துபில, ஒரு வயசான ஒரு வாலிப சஹாபி வந்து தன்னுடைய பாப்பாவை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றான். இன்ன அபி யுதீஉ மாலி, என்ற பாப்பா என்ற பணத்தை வீணாக்குறார், கொஞ்சம் கூப்பிட்டு நசீஹத் செய்யுங்களே யா ரசூலல்லாஹ். ரசூலுக்கு சப்ஜெக்ட் தெரியாது, எனவே சொன்னாங்க பாப்பாவை கூப்பிடுங்க நான் பேசுறேன். ஆனா உண்மைக்குமே என்ன நடக்குது? மகன் பாப்பாக்கு பணம் கொடுக்கிறார், பாப்பா அவருடைய செலவுக்கு எவ்வளவு தேவையோ அதை வச்சுட்டு மற்றது சதகா கொடுக்கிறார். அந்த சதகா கொடுக்கிறது மகனுக்கு விருப்பம் இல்லை. எனவே பாப்பாவுக்கு எது மாட்டி கொடுக்கிறாரு? யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வயசானி ரொம்ப கவலையோட வாராரு, மகன் மேய்கனிய மாட்டி வச்சுட்டானே, பாருங்களே என்ன நடந்துச்சு. எனவே இவருடைய கவலை உள்ளத்துல அப்படி பயங்கரமான கவலை மகனை பத்தி, அந்த கவலையை ஒரு கவிதையாக உள்ளத்துல நினைக்கிறார். غدوتك مولودا ومنتك يافعا تعل بما أجني عليك وتنهل إذا ضافتك ليلة بالسقم هممتي لسقمك إلا ساهرا نتململ كأني أنا المتروك دونك بالذي تردت به دوني فأيني أؤمل مخاف الردى نفسي عليك فإنها لتعلم أن الموت وقت مؤجل فلما بلغت السن والغاية التي إليها مدى ما كنت فيك أؤمل جعلت جزائي غلة وفضالة كأنك أنت المنعم المتفضل فليتك إذا لم ترع حق أبوتي فعلت كما الجار المصابح يفعل. உள்ளத்துல தன்னுடைய கவலைய கவிதையாக நினைக்கிறார், வாயால மொழியவே. எனவே உள்ளத்துல என்ன நினைக்கிறார்? மகனே, நீ சின்ன காலத்துல உனக்கு பின்னால் நான் ஓடி 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 நடக்கக்கூடிய காலத்துல உனக்கு பின்னால ஓடி ஓடி உடைய பாதுகாத்து, உனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தா நான் கண் விழிச்சு தூங்காம உன்னை பாதுகாப்பேன். என்ற ஆசை என்ன? உனக்கு எந்த நோயும் வரக்கூடாது, உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் மௌத் எழுதி வச்சிருக்கிறான். ஆனா இந்த வயசுல நீ மௌத் ஆகக்கூடாது. எந்த வயதை நீ அடைந்து என்னைய நல்ல கவனிக்கணும் என்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேனோ, அந்த வயது அடைந்ததுக்கு பின்னால என்னையோட ரொம்ப கரடு புரடான முறையில, கடினமான முறையில நீ நடந்து கொள்றாய். கடைசியாக وَلَيْتَكَ إِذَا لَمْ تَرْعَ حَقَّ عُبُوَّتِي فَعَلْتَ كَمَا الْجَارُ الْمُصَاحِبُ يَفْعَلُ. உனக்கு என்னைய ஒரு வாப்பா போலதான் கவனிக்கலாட்டி, ஆக குறைஞ்சது
சகோதரர்களே, நண்பர்களே, என்ன நடக்குது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இறங்குறாங்க. இறங்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க, இதா ஜாஅக ஷேஃப், யா ரசூலல்லாஹ், இப்ப அந்த வயசாளி வருவாரு, சரி, அந்த வயசாளி வந்தா அவர்கிட்ட நீங்க கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவருடைய காது கூட கேட்காத அந்த கவிதையை படிக்க சொல்லி. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன கவிதை, என்ன கவிதை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு தெரியும், அவருடைய காது கூட கேட்காத அந்த கவிதை படிச்ச. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த வயசாளி வாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க, மூத்தவங்க ரப்புல் ஆலமீன் எனக்கு இப்ப ஜிப்ரீல் இறக்கி சொன்னான், உங்களோட காது கூட கேட்காத அந்த கவிதையை படிக்க சொல்லி. இத சென்னுடனே அழுதுட்டார். ஏன்னா அவரே வாயால மொழியை இந்த உள்ளத்தால நினைச்சு கொண்டிருந்தது மட்டும்தான், நினைச்சது மட்டும்தான், வாயால மொழியவே இல்லை, அவருடைய காதும் கேட்கிறது. ஆனா ரப்புல் ஆலமீன் உள்ளத்துல நடந்த ஊசலாட்டல்களை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான், பார்த்து கொண்டே இருந்தான். அலிமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்துல வரக்கூடிய எல்லாமே ஊசலாட்டல்கள் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதான் கியாமத்துடைய நாள்ல வஃபுஸில மா ஃபி சுதூர், உள்ளத்துல இருந்த தன்மைகளை பத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான். எவ்வளவு பெருமை இருந்துச்சு, எவ்வளவு பொறாமை இருந்துச்சு, எவ்வளவு குரோதம் இருந்துச்சு, எவ்வளவு வைராக்கியம் இருந்துச்சு, எவ்வளவு துனியாவுடைய முஹப்பத் இருந்துச்சு, இதெல்லாம் வார்த்தைகள் அல்ல, உள்ளத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள், அதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான். இந்த மஜ்லிஸ்ல நாம ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருத்தருடைய உள்ளம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறது. சும்மா உடம்புறான் பயம் இல்ல அப்படின்னு நினைச்சாலும் அவன் பார்த்து கொண்டுதான். சிலவோட உடம்பு இங்க இருக்குது, ஆனா அவர் இருக்கிறார் கிளாஸ்ல. உடம்பு இங்க இருக்குது, அவர் இருக்கிறார் பீச்ல. ரப்புல் ஆலமீன் அதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவ்வளவு குதிரத்துள்ளவர், அவ்வளவு குதிரத்துள்ளவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் அவர் படிச்ச உடனே ரசூலுல்லாஹ் வந்தாங்க. மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அன்த வமாலுக லிநபீக், நீயும் உன முழு சொத்தும் வாப்பாக்கு தான் சொந்தம், கொடுத்துருன்னு. நான் என்ன சொல்ல பார்க்கிறேன்னா, ரப்புல் ஆலமீன் அவ்வளவு குதிரத்து உள்ளவன், அவ்வளவு சக்தி உள்ளவன், அவ்வளவு சக்தி உள்ளவன். அவன் ராசிக், அவன் தான் ரிஸ்க் தரக்கூடியவன், ரிஸ்க். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் வஹி இறக்கக்கூடிய நேரத்துல ரிஸ்க பத்தி யோசிக்கிறாங்க, சாப்பாட்டை பத்தி, ரிஸ்க பத்தி, தேவைகளை பத்தி. அல்லாஹ்க்கு விளங்கிட்டு அல்லாஹ் சொன்னா, மூசா, ஓ உனக்கு பக்கத்துல ஒரு கல்லோடு இருக்குது, பெரிய பாறாங்கல்லோ, அது உன அசாவால அடிக்கணும், அசாவால அடிக்கணும். அடிச்ச உடனே அது ரெண்டாக இருந்துச்சு, உள்ளுக்கு இன்னொரு கல். அல்லாஹ் சொன்னா, அதுக்கு மாட்டீங்க, ரெண்டாவது கல்லுக்கு மாட்டிச்சுட்டான், அது ரெண்டாக இருந்துச்சு, உள்ளுக்கு மூணாவது கல். அல்லாஹ் சொன்னா, அதுக்கு மாட்டீங்க, மூணாவது கல்லுக்கு மாட்டிச்சான், ரெண்டாக இருந்துச்சு. உள்ளுக்கு பார்த்தா ஒரு சின்ன புழு, தூதா, சின்னோர் புழு. அல்லாஹ் சொன்னா, கொஞ்சம் கிட்ட போய் பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. கிட்ட போய் பார்த்தா அவ்வளவு சின்ன புழு கையில என்னமோ வச்சு கொண்டு கடிச்சு கொண்டு திண்டு கொண்டு இருக்கிறது. காதை வச்சு கேட்டா, சுபஹான மையரானி வயஅலமு மகானி வயஸ்மஉ கலாமி வயர்சுகுனி வலா யன்சானி. மூணு கண்களுக்குள்ள உள்ள அந்த சின்ன புழு சொல்றது, சுபஹான மையரானி, அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவன் எப்படியா கொண்டவன் என்றால், யரானி, அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். வயஸ்மஉ கலாமி, என்னுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். வயர்சுகுனி வலா யன்சானி, என்னைய மறக்காம மூணு கண்களுக்குள்ள உள்ள எனக்கு டைமுக்கு டைம் ரிஸ்க் தந்து கொண்டே இருக்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க, துளுக்கு உள்ள நம்பிக்கை தான் எனக்கு இல்லாமல் இருக்கிறது. எனவே ரப்புல் ஆலமீன் அவ்வளவு குதிரத்துள்ளவன், அவன் எவ்வளவு சக்தி உள்ளவன். எனவே முழு பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிச்சு ரப்புல் ஆலமீன் நடாத்தாட்டி கொண்டிருக்கிறான். எனவே ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த குறுகிய கால துனியாவுடைய வாழ்க்கையில
அடியான் எனக்கு வழிபடணும் என்றதாக குறுகிய கால வாழ்க்கை. ரப்புல் ஆலமீன் அதுக்கு பல நிஅமத்களை தந்திருக்கிறார். பல நிஅமத். அந்த நிஅமத்கள்ல ஆக முக்கியமான ஒரு நிஅமத் தான் வாலிபம் என்று சொல்றது. வாலிபம் இருக்குது ஒரு முக்கியமான ஒரு நிஅமத். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாலிபத்துல தான் நிஅமத்கள் அதிகமாக இருக்கும். பார்வை கூர்மையாக இருக்கும், தைரியம் இருக்கும், பேச்சாற்றல் இருக்கும், விவேகம் இருக்கும், உடம்புல நல்ல சக்தி இருக்கும். இது எல்லா நிஅமத்களும் அந்த வாலிபத்துல தான். எனவே அது சுட்டிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கியாமத்துடைய நாள் 5 கேள்விகள் அல்லாஹ் கேட்பான். அந்த 5 கேள்விகளுக்கு பதில் இல்லாம காலை தூக்கி வைக்க முடியாது. அதுல ஒரு ஸ்பெஷல் கேள்வி என்ன? முதலாவது கேள்வி, வாழ்க்கை எப்படி கழிச்சாய்? இரண்டாவது கேள்வி, வாலிபத்தை எப்படி கழிச்சாய்? அடே வாழ்க்கைப்படதானே வாலிபமும் இருக்குது. வாலிபம் ஸ்பெஷலாக கேட்கப்படும். உங்களோட யூத் எப்படி கழிச்சீங்க? நாங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறது அஸ்ரத் இப்ப ஜூனா கழிக்க வேண்டிய காலம். ஹெட்ட பேரண்ட் பாசே பள்ளி எடுத்துட்டேன் சொல்லுவோம். 60 தாண்டி பள்ளெல்லாம் உழுந்ததுக்கு கூட ஃபாத்தியாவும் வராது, அட்டையாவும் வராது. அந்த நேரத்துல பள்ளிக்கு வேண்டி நாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப ஓடணும், விளையாடணும், ஜூன் பண்ணணும், படம் பார்க்கணும், பாட்டு கேட்கணும், என்டர்டெயின்மெண்ட் கிடைக்க வேண்டிய காலம். ஆனா ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? வாழ்க்கை எப்படி கழிச்சாய்? ஸ்பெஷல் கேள்வி, வாலிபத்தை எப்படி கழிச்சாய்? அந்த வாலிபம் அல்ல கேட்கிற நோக்கமே என்ன? இந்த வாலிபம் கபூல் என்ன? முழு வாழ்க்கையும் கபூல். யாருடைய வாலிபம் கபூல் இல்லையோ அவருடைய முழு வாழ்க்கையும் ஃபெயில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உலகமும் திட்டம் போடுது இந்த வாலிபம். இந்த வாலிபத்திலேயும் ஆக முக்கியமான காலம் வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுவோமே. டர்னிங் பாயிண்ட் அதுதான் 17, 18, 19 வயசு. ஓலெவல் முடிச்சு ஏலெவல் செய்யக்கூடிய காலம். இந்த டைம் பீரியட அவனோட கைக்குள்ள எடுக்க பார்க்கலாம். இந்த டைம்ல ஒருத்தன் திருந்தல்ல, அதுக்கு புறம் அவனை திருத்துறது கஷ்டம். இந்த டைம்ல ஒருத்தன் வழிகேட்டுல போனான்டா மறுபடியும் ரிவர்ஸ் எடுக்கிறது கஷ்டம். அது சுற்றி நான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த வயசு இருக்குது. அந்த வயசை டார்கெட் பண்ணப்படுவது முழு உலகம். அது அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளதான் வச்சு கொள்ள பார்க்கலாம். உம்மா சொல்றதை கேட்க வானம், வாப்பா சொல்றதை கேட்க வானம், டீச்சர் சொல்றதை கேட்க வானம். உனக்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது. 18க்கு பின்னால உனக்கு விருப்பமான வாழ்க்கையை உனக்கு வாழலாம். உன்னை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் கொடுக்கிற மெசேஜ். எனவே நீ நினைச்சா மொபைல பாரு, நீ நினைச்சா ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சுக்கோ, நீ நினைச்சா போனோகிராஃபிக்கு போ, நீ நினைச்சா ஆண முடியுமோ பெண்ண முடியுங்க. கேட்கறதுக்கு யார் இருக்குது? உனக்கு அவ்வளவு உரிமைகள் இருக்குது என்று சொல்லுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெளிவாகவே சொல்லுது. யுனைடெட் நேஷன், அதாவது என்ன, அமெரிக்காவை எடுத்து பார்த்தா, USA எடுத்து பார்த்தா, when a youngster reaches 18 years, எத்தனையோ லட்சக்கணக்கான மோசமான ப்ளூ ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பாங்க. நோ கண்ட்ரோல் தான், ஒரு கண்ட்ரோலும் தேவையில்லை. அவங்க பார்க்கறது கரப்ஷன், உங்களை கரப்ட் பண்றது தான். ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஃபவுண்டேஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கோ நீங்க எவ்வளவு தட்டும் கேட்க. எனவே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கல்லு கணக்கா போடணும். நல்ல இன்ஜினியர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நல்ல இன்ஜினியர் என்ன கைட் பண்றது சரியா இருக்கணும். கல்லு சரியா போடணும், மணல் சரியா போடணும், சிமெண்ட் சரியா போடணும். எல்லாம் போட்டும் சரி வராது. மிக்ஸ்சர் இருக்குது, அந்த மிக்ஸ்சரை சரியா செய்யணும். அது மட்டும் சரி வராது. அந்த லேயர் இருக்குது, அந்த லேயரை சரியாக போடணும். இத சரியா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு 100 மாடி கட்டணுமா கெட்டு. ஆனா முழு பிளான் என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபவுண்டேஷனை சரியா போடவே விட மாட்டாங்க. அதுலதான் கரப்ஷன் நடக்கும். அதுக்கு பிறகு இப்ப என்ன, கரப்ஷன் நடந்ததுக்கு பிறகு ஈமானும் பலகீனம், அஹ்லாக்கும் பலகீனம், எல்லாமே பலகீனம். இப்ப என்ன, இவர் பில்டிங் கட்டுறார்,
ஜொப்போட்டுக்கு போறாரு, கல்யாணம் முடிக்க போறாரு, வாழ்க்கை எப்படி மாறணும் என்றதே தெரியாது. அவ்வளவு கரப்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சு. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபம் கபூல், வாழ்க்கை கபூல். வாலிபம் கபூல் இல்ல, வாழ்க்கை கபூல் இல்ல. முந்தின நபிமார்களை பாருங்க, முந்தின நபிமார்கள், அந்த நபிமார்கள் அவர்கள் நபிமார்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வாலிபம் கபூல் சுத்திதான். முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்ச நம்ரோத், முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்ச நம்ரோத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, நான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? நான் இவனை ரப்பா ஏற்றுவது தயாரே இல்லை. வாப்பா சில மணக்க மட்டுமல்ல, வாப்பா ஆசர் சிலைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார், செய்யக்கூடியவர். சும்மா யோசிக்குமா எப்படி அப்படிங்கிறார்? அவர் தான் சிலைகளை செய்கிறார். வீட்டுக்குள்ள ஷிர்க், வீட்டுக்குள்ள குஃபுர், முழு ஆட்சியும் குஃபுர்ல இருக்குது. இந்த நேரத்தில் நான் அவர் ரப்புல் ஆலமீனின் பக்கம் திரும்பினார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் நெருப்புக்கு போடப்பட்ட சம்பவம். சும்மா யோசிச்சு பாருங்க, நெருப்புக்கு போடப்பட்ட சம்பவம். அந்த நேரத்துல அவர்களுக்கு ஹக்க விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி, லாஜிக்கலி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டிதான் சிலைகளை உடைச்சிட்டு பெரிய சிலையில கோடாலி வச்சுட்டாங்க. தெரியும் நினைக்கிட்ட கேட்கதான் போறாங்க, தெரியும் நினைக்கிட்ட கேட்கதான் போறாங்க. அப்ப உடைக்கிறேன்டா பெருசி முடிஞ்சிருச்சு, பிரச்சனை இல்லை, நீங்களே கூப்பிட்டு கேளுங்க, அதுக்கு தைரியம் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்தில் பேசிக்கொள்றாங்க. யாருதான் இந்த சிலைகளை எல்லாம் உடைச்சிருப்பாங்க? قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. குர்ஆன் அல்லாஹ் வார்த்தை பாவிக்கிறேன், அவங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்றாங்க. இந்த ஒரு வாலிபர், ஃபதன், ஃபதன் என்ற வாலிபர், ஒரு வாலிபன் இருந்தார். அவர் தான் இந்த கொஞ்சம் சிலைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய பேர் இப்ராஹிம். அவனதான் நினைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், அரச மாளிகையில கூப்பிடுறாங்க. அரச மாளிகை கேள்வி கேட்கிறாங்க. சிம்பிளா நடக்கல. பெரியவர்கிட்ட கேளுங்க, பெரியவர்கிட்ட கேளுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் அந்த இடத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தாங்க. டர்க்கில இஸ்தாம்புல்ல ஒரு இடத்துல, இஸ்தாம்புல்ல டர்க்கில ஒரு இடத்துல தான் அந்த மின்ஜனிக்னா கேட்டபில், அந்த கேட்டபில் அப்படியே தூக்கி வீசுறாங்க. வானத்துல பறந்து கொண்டு வந்து 40 நாட்களாக தயாரிக்கப்பட்ட நெருப்பு, அந்த நெருப்புக்கு மேலால் ஒரு பறவை போனாலும் கரைஞ்சி விழுந்துருக்கு, அப்படி எரிஞ்சு விழுந்துருக்கு. அவ்வளவு பயங்கரமான, அது கிட்ட போய் தூக்கி வீசலாம், அது சுற்றிதான் கேட்டபிலால வீசலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாருக்கு சொல்லல, கேட்டபில்லால வீசுறாங்க, பறந்து கொண்டு வராங்க. இந்த நேரத்துல வழக்கமார்கள் வந்து கேட்கிறாங்க, ஏதாவது சப்போர்ட் தேவையா? ஏதாவது சப்போர்ட்? என்ன சொன்னாங்க? கொஞ்சம் புடிச்சுக்கோங்களே, எனக்கு என்னமோ நடக்க போகுது. இல்ல ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். பறந்து கொண்டு நீங்க அவ்வளவுதான். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எனக்கு போதுமான, நீங்க எனக்கு மலக்கும் தேவையில்லை. அப்ப யாரு தேவை? அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான், எனக்கு மலக்கும் தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாருக்கு சொல்லணும்? அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட வயசு எத்தனை? தெரிஞ்சவங்க கையில் ஊருமாவும் வயசு எத்தனை? உங்களோட வயசு கேட்குறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட வயசு யாருக்கு சொல்லணும்? கையை தூக்கும், பிரச்சனை. எத்தனை வயசு? சும்மா கெஸ் பண்ணுங்க. சிங்களத்தில் சொல்ல கனா ஷாட் சொல்லிப்பாங்க. எத்தனை? சூப்பர், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். 14 வயசு. ஓடுகள் செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியா, ஆனா 14 வயசு. 14 வயசு வாலிபர், முழு உலகத்துல ஒரே ஒரு முஸ்லிம், முழு உலகமும் அடுத்த பக்கம், கூட்டுக்குள்ள பாப்பா அடுத்த பக்கம். 14 வயது வாலிபர் ரப்புல் ஆலமீன் ஜோஷ் ஆயிட்டார். ஓ அடே, ஜிப்ரீலும் மாணும் உனக்கு, நான் மட்டும் மாணும். யா நார் கூனி
நபிகண்டா யாரு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க. ரப்பல் ஆலமீன் நண்பனாக மாறிட்டார். 14 வயசு. சும்மா யோசிச்சு பாருங்க. வாலிபம் கபூல், உங்களோட வாழ்க்கை கபூல். எல்லா நபிமார்களுக்கும் தந்தையாக நாம் உங்களை மாற்றிட்டோம். அது மட்டுமல்ல, உங்களோட பிச்சலத்தில் இருந்துதான் முஹம்மதுல் முஸ்தபா, அஹ்மதுல் முஸ்தபா, சையதுல் கௌனைன், காதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே வாலிபம் கபூல், வாழ்க்கை கபூல் மட்டுமல்ல, வம்சமும் கபூல், முழு வம்சம். ஆனா நானும் நீங்களும் போற ட்ரக் இருக்குது. ஹதீஸ் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னி இதா உஸீது ரதி, இன்னி இதா உஸீது கதப்து வ இதா கதப்து லஅன்து ஃபஇன்னல் லஅனத மின்னி தப்லுகு ஸாபிஅ மினல் குலத். அடியான் எனக்கு மாற்றம் செஞ்சான் என்றா, அடியான் பாவம் செஞ்சான் என்றா, எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு கோபம் வந்தா நான் சாபம் செய்வேன். ஃபஇன்னல் லஅனத மின்னி தப்லுகு ஸாபிஅ மினல் குலத். என்னுடைய சாபம் இருக்குதே, அது உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய 7 பரம்பரைக்கு இருக்கும் என்பதாக. நானும் நீங்களும் வாலிபத்தை கழிக்கிற மாதிரியை பார்த்தா 7 பரம்பரை கஷ்டப்பட போகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட வாலிபத்தை பார்த்தா கியாமத் வரை காட்டியும் அல்லாஹ் ஹிதாயத் கூறிய நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருக்கிறார். எனவே டர்னிங் பாயிண்ட் எப்போ வரணும்? ஹட்டாட்டே அப்படி தாட்டே ஹட்டாட்டே தாட்டே வரும். 18ல நான் சரியான கட்டப்போடு இருக்கும். இல்லாட்டி எங்கேயோ போய் விட்டுடும். என்ற வாழ்க்கை நாசமாகிடும். என்ற ஃபவுண்டேஷன் கரப்ஷன் என்றா அதுக்கு ஒரு பில்டிங் கட்டினா எப்படா தலாக்ல முடியும் என்றுதான் யோசிக்கணும். கல்யாணமும் ஃபெயிலியர், கரியர் ஃபெயிலியர், ஃபியூச்சர் ஃபெயிலியர், நிம்மதி இல்ல, ஒன்றுமே. ஏன் ஃபவுண்டேஷன் தடமாறி கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே முழு உலகத்துடைய பாத்திரத்துக்கு எதிராக ஒரு வாலிபர். அதே மாதிரிதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரச மாளிகைக்குள் இருக்கிறார். அரச மாளிகைக்குள்ள அழகு ராணிக்கு பக்கத்துல. அந்த அழகு ராணிக்கு எல்லாமே குறை சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன குறை? என்ன நீங்க யூசுப்போட தேவையில்லாத முறையில நடந்து கொள்றீங்களா? அவ சொன்னா, உங்களுக்கு யூசுப் அழகு தெரிஞ்சுக்கொள்ளணுமா? என்னைய பத்தி குறை சொல்றீங்க. எனக்கு அந்த பொடியனை பார்த்து சும்மா இருக்கிறதா? அவ்வளவு அழகானவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹேண்ட்ஸம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த பெண்களுக்கு விளக்குறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அப்படியே சரி என்னை குறை சொல்றீங்களா? லுத்துன்னனி, என்னைய பத்தி குறை சொல்றீங்களா? சரி பாப்போமே. நீங்க 2 வரிசையா நீங்க சரி, ஒவ்வொருத்தருடைய கையில அப்பல், ஒவ்வொருத்தருடைய கையில அப்பல். சரி, கத்தியம் கொடுத்தா கொஞ்சம் அதை சீவி கொண்டிருக்க பார்ப்போம். அப்பல்ல சரி, யூசுப் நடுவால போகும். நடுவால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போனோடனே அப்பலை வெட்டி கொண்டிருந்தவங்க, மலக்கா இவ்வளவு பசங்க அப்படி எல்லாம் விரல வெட்டி கொண்டு ஒரு நிமிஷம் சரி உங்களுக்கு பார்த்து சும்மா நிக்கலாம். நான் வீட்டுக்குள்ளே கூட வச்சுக்கொண்டு எப்படி நிற்கிறது? அவ்வளவு பசங்க போட்டு அவ்வளவு அழகானவர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், அதை விட அழகானவர் தான் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள விட அழகானவர் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, லஸவாஹிபு யூசுஃப் லவ் ரஅய்னா ஜபீனஹு லஆதர்னா القلوب على اليدين. ஏண்ட மாப்புல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழக பார்த்தாங்கடா, அந்த காலத்துல வாழ்ந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெண்கள் இருக்கிறாங்களே, விரல வெட்டுறதுக்கு பகரமா உள்ளத்துல ரபியுல் அவ்வல் வந்துட்டாங்க. ஆயிட்டா ஆயிட்டா ஒன்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற சகோதரர், அவரை பார்த்தா அவர் பசுந்தா இருப்பார். ஆனா ரசூலுல்லாஹுடைய அழகு இருக்குது, பார்த்து கொண்டிருந்தா கூடிக்கொண்டே போகும். யார் சார் அப்படி இருக்கிற உலகத்துல? உலகத்துல யார் சார் அப்படி இருக்கிறா? பார்த்து கொண்டிருக்கிற அழகு கூடிக்கொண்டே போறோம். ரப்புல் ஆலமீன் அந்த ரசூலுல்லாஹ் படிச்சு சொல்றாங்க, இவரை ஃபாலோ பண்ணுங்க, இவரை ஃபாலோ பண்ணுங்க. நடிகர்கள், பாடகர்கள், ஆக்ட்ரஸ் இல்ல, முஹம்மது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சிறப்பு. சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரச மாளிகையில என்ன நடக்குது? அந்த ராணி என்ன செய்யறாங்க? ரூம்குள்ள வந்ததுக்கு பிறகு எல்லாம் கதவுகளை கட்ட 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 எல்லாம் திறப்பாட எப்படி அதுக்கப்புறம் போயிட்டு என்ன தேவைகளை பூர்த்தி ஆகுங்கோ என்று சென்ற நேரத்தில் கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நாங்களும் இந்த காலத்துல என்ன சொல்லுவோம்? என்ன செய்யறது? கொஞ்சம் போனோகிராஃபில கொடுத்திருக்கிறான், கண்ணை பாதுகாத்து கூட இயலாம இருக்குது. தெரியாத சும்மா எஸ்எம்எஸ் அனுப்பினா, தெரியாம அனுப்பினா நானும் வைத்து சிக்கிட்டேன். தெரியாம அனுப்பினது நீங்க என்னதுக்கு வைத்தா பாசித்தோம்? இல்ல 2-3 பொடியமார்கள் சும்மா கேட்டாங்க, என்னடா அவனுக்கு என்ன கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையா? எனக்கு சும்மா ஜோஷா நானும் அவளை தானே சொல்றாரு. அது கூட போய் லவ் பண்ண போறாரு. 2 பேர் கேட்டதுக்காக 2 பேர் கேட்டதுக்காக நீ என்னதுக்கு லவ் பண்ண போற? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அரச மாளிகையில ராணி கூப்பிடுறா. இந்த நேரத்துல அவ என்ன செஞ்சான்னா, பக்கத்துல சிலை ஒன்று இருந்துச்சு. அந்த சிலைக்கு அப்படியே புடவோட போட்டு மூட. என்ன செய்றீங்க? இல்ல இல்ல என்ன ரப்பு பார்த்து கொண்டு இருக்கிறேன். அவ சொல்லிட்டேன், என்ன ரப்பு பார்த்து கொண்டு இருக்கிறேன். யாரு? சிலை மறைச்சிட்டா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பண்ணி சிலையை மறைச்சிட்டு ரப்பு பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்ற. ஏன் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். சொன்னாங்க, قال معاذ الله, யா அல்லாஹ், என்னை இந்த நிலைமையில இருந்து நீதான் பாதுகாக்கணும். என்னையால ஒன்றும் செய்ய. என்ன மேக்ஸிமம் என்ன? எனக்கு கதவு கிட்ட ஓடி போகணும், திறப்பு என் கையில இல்லை. ஆனா மேக்ஸிமம் நான் ஹராத்துக்கு போக மாட்டேன். யா அல்லாஹ், நான் ஹலாலுக்கு தான் போய் கதவு கிட்ட ஓடி போறாம அல்லாஹ் ஒவ்வொரு லொக்க திறந்து 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 அல்லாஹ் தான். எப்ப ஒரு வாலிபர் நான் ஹராத்துக்கு போக மாட்டேன் என்ற ஒரு முடிவில் இருப்பாங்களோ அல்லாஹ்வுடைய உதவி வரதான் செய்யும். ஆனா சோதனை முடியாது. ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகினா சொர்க்கம் அப்படியா? இல்ல இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு 3 எக்ஸாம் வந்துச்சு. அதுல ஒன்றதான் சொன்னேன். அடுத்த 2 அதே மாதிரி அல்லாஹ்ட 2வது எக்ஸாம் யாருக்கு வருவது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இதுல தப்பிட்டா 2வது எக்ஸாம் என்ன? பொம்பளைகள் இப்ப மாட்டி பொம்பளைகள் இப்ப திட்டம் போடுறாங்க. ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கறாங்க, யூசுப் எங்கட தேவையை பூர்த்தி ஆக்குறீங்களா அல்லது திட்டம் போட்டு ஜெயிலுக்குள்ள அனுப்புவார்? நானும் நீங்கள் என்ன சொல்லணும்? நான் டாக்டருக்கு படிக்க நினைச்சு கொண்டிருக்கிறேன், நான் இன்ஜினியருக்கு படிச்சு கொண்டு நினைச்சு கொண்டிருக்கிறேன். சார் ஒரு சினிமா செஞ்சேன், நான் குறைஞ்சா போகுது, நான் என்னதுக்கு ஜெயிலுக்குள்ள போகணும், என்ன கரியர் எல்லாம் மண்ணாகுமே. அசுத்தர் பொம்பளை இருந்தா என்ன குறைஞ்சா போகுது. அதை கூட தௌபா செய்யறதா? தௌபால தொடர்ந்துதான் வச்சிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. யா அல்லாஹ், இந்த பெண்கள் இந்த ஸினாவின் பக்கம் கூப்பிடுறாங்களோ இதை விட நான் ஜெயிலுக்கு போறதை விரும்புறேன். ஜெயிலுக்கு போறேன், ஹராத்தை செய்யலாம். ஜெயிலுக்கு போறேன், ஹராத்தை செய்யலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எத்தனை வருடங்கள் ஜெயில. ஆனா அல்லாஹ் ஒரு நபியா ஆக்குறேன். வாலிபம் கபூல், நாங்களே நபியாக்குவோம். ஆனா நாங்க வாலிபத்தை மண்ணாக்குவோம். அதுக்கு ஒரு என்ன நடக்க போகுது? வாங்க கபூலா, என்ன கபூலா ஆகுது? செய்ய வேண்டிய எல்லா ஃபித்னாக்களை செஞ்சு முடிஞ்சிட்டு அதுக்கு ஒரு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கரப்ஷன் நடந்து முடிஞ்சு அதுக்கு பிறகு மாற்றம் இருக்குது பேசியிருந்தார். அது சுத்திதான் 18க்கு முன்னாலே எல்லாத்தையும் செய்ய வைப்போம். என்னென்ன செய்ய வைக்கணுமோ எல்லாமே செய்வோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உடைச்சு போட்டுட்டான். இப்ப நீ நீங்க உங்களோட சொந்த கால நினைக்கிறீங்க, உனக்கு வேண்டியது செய்யலாம். யார் உங்ககிட்ட கேட்க போறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த நேரத்துல தக்வா, இந்த நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய தொடர்பு எங்ககிட்ட வரும். சஹாபாக்கள் நடுங்கினாங்க, பாவம் என்று சொன்னா. ஏன் நான் சொல்றேன்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவம் இருக்குது, பாவத்தில் ஒரு இன்பம் இருக்குது, இல்லாம இல்லை. அல்லாஹ் பாவத்தை படைச்சதே சோதிப்பதற்காக இல்லை. பாவத்துல இன்பம் இல்லாட்டி நன்மையில இன்பம் வரவே வராது. தக்பீர் கெட்டி நன்மையில இன்பம் ஏன் வரணும்? பாவத்துல இன்பம் இருக்கிறது காரணம். ஏமானா
मासियत में मुजरिमाना थोड़ी लज्जत है, ये माना मासियत में मुजरिमाना थोड़ी लज्जत है. பெரியார்கள் சொல்றாங்க, நான் ஏற்றுக்கொள்றோம், பாவத்திலேயும் ஒரு இன்பம் இருக்கதான் செய்யும். பாவத்திலேயும் ஒரு இன்பம் இருக்கதான் செய்யும், இன்பம் இல்லாம இருக்காது. मगर उस पालने वादे किए कैसी बगावत है. ஆனா நீ மறந்துடாத, நீ பாவம் செய்யக்கூடிய நேரத்துல படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தந்த நிஅமத்களை பாவிச்சு நான் பாவத்தை செய்கிறாய். எனவே நீ அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்கிறாய். रासी देर की लज्जत हमेशा की नदामत है. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என்ன சொல்கிறார், பெரியார் என்ன சொல்றார், சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி நிரந்தரமான கை செய்தத்தை அடைஞ்சு கொள்றார். சொற்ப கால இன்பம், பாவத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்குது, அது ஒரு ஏமாற்றம், அது ஒரு ஏமாற்றம். மன அமைதி என்றது வேற, இன்பம் என்றது வேற. நன்மைகள்ல அல்லாஹ் மன அமைதியை தாரா, பாவத்துல அல்லாஹ் என்ன இன்பத்தை தாரா. அது சொற்ப கால லத்தத், அது ஒரு வகையான ஏமாற்றம் தான். ஆனா மன அமைதி அது நிரந்தரமானது. ஜராசி தேல் கி லத்தத் ஹமேஷா கி நதாமத் ஹை. நீ சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி பாவத்தை செய்தாய், நிரந்தரமான கை செய்தத்தில் அடைய போறாய். பாவத்துல இன்பம் இருக்கதான் செய்யும், இல்லாம இல்லை, இன்பம் இருக்கும். ஆனா மன அமைதி இல்ல. அது anxiety ஒரு மனிதனுக்கு மன அழுத்தங்கள் உண்டாக்கி, டிப்ரெஷன் உண்டாக்கி, suicide முடியாது. suicide rates உலகத்தில் எங்க கூட? அரபு கண்ட்ரீஸ்லயா, யூரோப்லயா? அரபு கண்ட்ரீஸ்லயா, யூரோப்லயா? யூரோப்ல தான் கூட.
அருகம் வேணுமா எல்லா இடத்துக்கு வாராங்க, பாவம் செய்யறதுக்கு வாராங்க. அவங்களுக்கு பாவம் எவ்வளவு வெறுப்பு வந்திருக்கிறேன்னா, கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, சைக்காலஜியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், அங்கெல்லாம் விபச்சாரம் ஓப்பனா இருக்குது. ஆனா அதே நாடுகள்ல தான் ரேப்பும் கூட இருக்குது. ரேப் பலவந்தமா செய்யறது ஏன் அது இவ்வளவு ஓப்பனா இருக்கவங்க இல்ல. நான் விரும்பி இன்னொருத்தர் விரும்பி செய்யறத இன்பம் பார்த்து முடிஞ்சு, இப்ப நான் விரும்பி இன்னொருத்தர் விரும்பாம செய்யறதுதான் இன்பம் பார்ப்போம். ஏன் பாவத்துல இன்பம் இருக்குது தொடர்ச்சியா இருக்காது. அது டிப்ரெஷன், மன அழுத்தம், ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ், சூசைட்ல தான் போயிருக்கும். தற்கொலை செய்யக்கூடிய லெவலுக்கு போயிடுவார். என்ன மன அமைதியே இல்லாம. பாவத்தில் ஒரு நாள் மன அமைதி வரவே வராது. கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சொற்ப கால இன்பம். என்னுடைய ஒரு நண்பர் மௌலானா முஃப்தி ஷஃபீக், அவங்களோட தாருல் இஹ்சான் என்ற ஒரு சென்டர் தெரியுது, மத்துவா சென்டர். ஒரு அழகான யங்ஸ்டர் வந்து உட்கார்ந்து அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு, முஃப்தி சாப் நெக்ஸ்ட் வீக் இஸ் மை நிக்காஹ். நெக்ஸ்ட் வீக் எனக்கு கல்யாணம். நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்திலேயே அழுகுறாரு. இல்ல இல்ல, நேற்று டெஸ்ட் பண்ணி பார்த்தா HIV பாசிட்டிவா இருக்கிறது. சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி ஜினால ஈடுபட்டேன், நிரந்தரமான கை சேதம் நிக்காஹ் செய்ய இயலாத நிலைமை நோய்கள். எனவே நஃப்ஸ அடங்குறது இருக்கிறதே, இது ஆக முக்கியம். அதுக்கு பொருள் நிம்மதியோடு இருக்கதான் செய்யும். நஃப்ஸ அடங்காம நாங்க இருந்தா என்ன? ரெண்டு பேருக்கு சொரிச்சல், ரெண்டு பேருக்கும் சொரிச்சல். எங்க சொரிச்சல்? உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்கும், ரெண்டு பேரும் சொரிஞ்சு கொண்டே தான் இருக்கிறான். டாக்டர் கிட்ட போனா டாக்டரோட வார்த்தை இருந்தா அது அழுத்துது, அப்படி அழுத்துது. கொஞ்சம் பட்டோடனே அவங்கள்ட்ட கத்துறாங்க. டாக்டர் சொன்னா ரெண்டு பேரும் சொரிய மட்டும் வானம், நெகம் பட்டா விரல் பட்டா நஞ்சிதான் எப்பட்டிக்கோ என்று சொல்கிறார். ரெண்டு பேரும் மருந்து எடுத்து கொண்டு வராங்க. முதலாவது ஆள் பூசுறாரு, அழுத்துது. ஆனா அவங்க கத்தி கொண்டு எப்படியோ பல்ல அடிச்சு கொண்டு பூசுறாரு. ரெண்டாவது நாள் பூசி பார்த்தாரு, அப்படி அழுது. மறந்து ஒரு பக்கம் வச்சு தெரியாதா சொரியறதுக்கு ஆரம்பிச்சு. சொரிய இன்பமா இருக்கு. சொறி நோய் குடிச்சவங்களை பாருங்க, கிட்டார் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்கேயோ என்னடா சொரிச்சல் அவ்வளவு இன்பம் அவங்களுக்கு சொல்லிட்டது. 2 மாசம் முடிஞ்சதுக்கு பின்னால ரெண்டு பேரும் போராட. முதலாவது ஆளை பார்த்து, ஓகே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கைக்குள்ள வெயிட் இல்ல, நீங்க ஃபுல்லி ரிகவர், இதுக்கப்புறம் நீங்க பூச வேண்டிய தேவையும் இல்ல என்று சொல்லி அதுக்கப்புறம் அவர் அனுப்பியாச்சு. ரெண்டாவது ஆளை பார்த்தோன்னே டாக்டர் கேட்கிறாங்க, நீங்க மந்த ஊசி இல்ல டாக்டர், நானே சொல்லிச்சலா இருந்துச்சு, அது சரியான அழுத்தது டாக்டர். சொல்லி நான் பெருசா ஒன்றும் இல்லை, விரலால சைடால கொஞ்சம் சொல்லி இல்ல டாக்டர் சொல்லிட்டார், சாரி இதுக்காக ஒன்றும் செய்யலா, இன்ஃபெக்ஷன் வந்து கைக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல இருந்து வெட்டி எடுக்க இல்லாட்டி இந்த இன்ஃபெக்ஷன் முழு உடம்பும் பரவிடும். என்ன செய்யணும்? கையை வெட்டணும். சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி என்ன? சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி அவர் வந்து சொல்லி கொண்டிருந்தால் நிரந்தரமான கை சேர்த்து. நாங்களும் சொல்லுவோம் சொற்ப காலம், 1 வருஷம் தான். இப்பதான் அவனோட உண்டாக இருக்குது. எனக்கு அவன் நாளைக்கு நான் பண்ணுவான், அவன் நாளைக்கு நான் நம்பரை பிளாக் பண்ணுவான். தெரியாதா? ஒரு 1-2 வீக்ஸோட டைம் பாசிக்கு தான் வச்சிருக்கிறான். இப்படிதான் பேசுறேன். சொற்ப காலம் இன்பத்துக்காக என்ன செய்வீங்க? நிரந்தரமான கை சேர்த்து. அதே மாதிரி தான் பாவினா என்று வரக்கூடிய நேரத்தில் 2 பாவம், கியாமத் நெருங்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய 2 பாவம். இந்த 2 பாவத்துல சிக்கினா தனிப்பட்ட அமைப்புல வெளியே வரவே முடியாது. ஏன் வாலிபர்களுக்கு அமல் இபாதத்துடைய இன்பம் இல்ல? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொன்னான், அன்-நظரு சஹ்முன் மின் சிஹாமி இப்லீஸ் மஸ்மூம். பார்வையிலே பார்வை இது ஷைத்தானுடைய விஷமூட்டப்பட்ட அம்பு என்பதாக சொன்னான். மத்தரகஹா மின் மகாஃபதி, என்னைய பயந்து யார் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்துவாரோ
கொள்வாரோ, பார்வைகளை பாதுகாத்துக் கொள்வாரோ, அப்தல்துஹு ஈமானன் யஜிது ஹலாவதஹு ஃபீ கல்பிஹி, நான் அவருக்கு ஈமான அதுக்கு பாரமாக கொடுப்பேன். அந்த ஈமானுடைய ருசிய அவருடைய கல்வில அவர் உணர்வார் என்பதாக. ஈமானுடைய ருசி எங்க இருக்குது? கண்ணை பாதுகாக்கிறதுல இருக்குது. அதான் ஆக கஷ்டமா. ஈமானுடைய ருசி எங்க இருக்குது? கண்ணை பாதுகாக்கிறது. இபாதத்துடைய ருசி எங்க இருக்குது? கண்ணை பாதுகாக்கிறது. அது எங்க இருக்குது? அது ஹதீஸ்ல வருது, சஹீஹான ஹதீஸ். ما من مسلم ينظر إلى محاسن امرأة أول مرة ثم يغض بصره إلا أحدث الله عبادة يجد حلاوتها. ஒரு முஸ்லிம் அவருடைய பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது படுவது ஹராம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்கு பார்வையை தாழ்கிறார். அல்லாஹ் ஒரு புதிய இபாதத்தை கொடுத்து அந்த இபாதத்துடைய ருசி அல்லாஹ் உள்ளத்துக்குள்ள போடுவார். இபாதத்துடைய ருசி அங்க ஈமானுடைய ருசி, இங்க இபாதத்துடைய ருசி. எனவே இந்த ரெண்டு ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. யாரு பெண்ணை பார்த்து கொண்டே இருக்கிறாங்களோ, ருசிச்சு கொண்டே இருக்கிறாங்களோ, ஈமான் அல்லாஹ் கழட்டுவான். இபாதத் வளமையா செஞ்ச இபாதத்தை அல்லாஹ் கழட்டி அதனுடைய வெறுப்பு அல்லாஹ் உள்ளத்துல போடுவான். சரி, என்ன 10 நிமிஷம் சிக்ர் செய்யுங்களேன். என்ன 10 நிமிஷம் சிக்ர் செய்ய சொன்னது? 10 நிமிஷமா? 10 நிமிஷம் எப்படி சிக்ர் செய்ய? 10 நிமிஷம் சிக்ர். 10 அவர் படம் பார்க்கணும், 10 அவர் மேட்ச் பார்க்கணும். ஆனா 10 நிமிஷம் சிக்ர், அது பாரம். ஏன் பாரம்? கண்ணை பாதுகாக்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் ஈமான செக் பண்ண, பிளட் செக் பண்றதுக்கு மெஷின் இருக்கு. பிளட் செக் பண்ண மெஷின் இருக்கு, கொலஸ்ட்ரால் செக் பண்ண மெஷின் இருக்கு. எல்லாத்துக்கும் மெஷின் 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 இருக்கு. பிரஷர் செக் பண்ண மெஷின், தக்வாவை செக் பண்ற மெஷின் இருக்கு. இல்ல, யாரும் கண்டுபிடிச்சல? தக்வா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தக்வா இருக்குது என்று டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மெஷின். என்ன சொந்த கருத்து, இது புராண ஹதீஸ் வச்சு சரி, இவருடைய புராண ஹதீஸ் வச்சு தான் பேசுறேன். என்ன சொந்த கருத்து, ஒருத்தருடைய தக்குவாவை டெஸ்ட் பண்றதுக்கு மெஷின் இருக்குது. மனுஷன் கண்டுபிடிச்சிக்கணும். என்ன தெரியுமா? அதான் மொபைல். அதுக்கு 1000 பாஸ்வேர்டை போட்டு யாருக்கும் தேடி கொள்ளலாமா, உமாக்கு தெரியா, அப்பாவுக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்படுற மொபைல பார்த்தா என்ன மானமே வைத்திடும். அதுல மானமே வைத்திடும் என்றால் என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான், வஅம்மா மன் خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. ஒரு நாள் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கணுமே என்ற பயத்தின் காரணமாக وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, அவருடைய மனோ ஆசைகள் இச்சைகளை யார் கிரஷ் பண்றாரோ, فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக. சொர்க்கம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தனிமையில இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை உண்டாக்கி கொள்ளணும். நாங்க எல்லாம் விரும்பவே மொபைல்ல நானும் தனியா இருந்தா அதை போல் ஒரு இன்பம் இல்ல, இல்ல முசல்லாம் நானும் தனியா இருந்தா அதை போல் ஒரு இன்பம் இல்ல என்ற நிலைப்பாட்டுக்கு மாத்தணும். அததான் நல்லா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரிதான் போதை வஸ்து என்று வரக்கூடிய இந்த பாவம் இருக்குது. ஒருத்தர் தனியா நினைச்சு அதால வெளியே வாழ்ந்து சரியான கஷ்டம். இது 2 பாவம், பெண் போதை, இந்த 2 பாவத்துல சிக்கினா சிலந்தி வலையில சிக்கினது போல வெளிய வர முயற்சி செய்ய 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 சிக்கிக்கொண்டே இருக்கிறாங்க. எனவே தௌபா எப்ப செய்யணும்? தௌபா செய்யணும் உடனடியா. ஒரு மாசத்துக்கு போறோம் இல்ல, எங்களை உமா சொன்னா எங்களை உம்ராக்கு கொண்டு போறோம், அடுத்த வருஷம் ரமசான் அதுக்கு போறோம், எல்லாத்தையும் விட்டுருவோம் சார். அடுத்த வருஷம் ரமசான் வரகாண்டி செய்ய போறாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் கலிமா சொன்ன மக்களை பார்த்து ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ்.
அல்லாஹ் என்னைய பார்த்து உங்களைய பார்த்து கலிமா சொன்ன மக்கள் காபிர்களுக்கு இறங்கின ஆயத் அல்ல. அலம் யஅனி லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இன்னும் உங்களுக்கு நேரம் வரலையா? அன் தக்ஷஅ குலூபுஹும், அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் வரக்கூடிய நேரம் இன்னும் வரலையா? இன்னும் பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாய், அமல் இல்லாம இருக்கிறாய், ரப்ப மறந்து இருக்கிறாய். எப்ப வர போறாய்? எப்ப தௌபா செய்ய போறாய்? இப்ப உள்ளத்துல கையை வச்சு செல்லுங்க பார்ப்போம். கேட்கிறான், எப்ப தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப போறீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு மாசத்துக்கு போறோம், 2 மாசத்துக்கு போறோம், இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கல. அல்லாஹ் எனக்கு இன்னொரு சப்போர்ட் ஒன்று பண்றான். இந்த கேள்விக்கு பதில் நீங்க எப்படி சொல்லணும்? وَلَا تَقُولُوا كَالَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلُ فَطَالَ عَلَيْهِمُ الْأَمَدُ فَقَسَتْ قُلُوبُهُمْ وَكَثِيرٌ مِنْهُمْ فَاسِقُونَ. அல்லாஹ் பதில சொல்ல முன்னால் அல்லாஹ்வே சொல்றான், கொஞ்சம் மினிங்க. நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு நீங்க யஹூதிகளை போல நசாராக்களை போல பதில சொல்லவா? அவங்க எப்படி தெரியுமா சொன்னாங்க? உம்ராக்கு போறோம், ஹஜ்ஜிக்கு போறோம், 2 மாசத்துக்கு போறோம், 5 நாளைக்கு போறோம், 10 நாளைக்கு போறோம். அவங்களுக்கு என்ன தெரியுமா நினைச்சு? இவங்க தௌபாவை பிற்படுத்த வகஸத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கடினமாகிட்டு, அதுக்கு அப்புறம் இப்ப தௌபா செய்ய வாரா, ஆனா தௌபா செஞ்சு கொள்ள இயலாம போயிடுச்சு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் எங்களோட வாழ்க்கையை மாத்துறது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு? மியூசிஷியன் அப்படி பசங்க கிட்டார் அடிப்பார், போதில் இருப்பார். ஆப்பிள் சீசன் வந்தா காட்டுக்கு போவாரு, ஆட்கள் எடுத்து கொண்டு போயிட்டு நல்லா குடிச்சு கிட்டார்லயே காலத்தை கழிப்பார். ஒரு நாள் என்ன நடக்குது? அப்படியே தூங்கி எழுப்பி கிட்டார் அடிக்கிறார், அந்த ஸ்ட்ரிங் உடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டமக் கட்டி மறுவா அடிக்கிறார், நல்லா குடிச்சு. இப்படி அடிச்ச உடனே இந்த கிட்டார்ல இருந்து ஆயத் வெளியாது. என்ன ஆயத்? அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மனிதனே, நீங்க இன்னும் தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய நாள் வரலையா? கிட்டாரால வந்துச்சு. என்ன தெரியுமா செஞ்சாரு? கிட்டார் எடுத்து பட்டாரன் அடிச்சார், 2 துண்டா பிரிச்சு வந்துட்டு அப்படியே தௌபா செஞ்சுட்டு. முழு உலகத்துல உலமாக்கள் இருக்கிறாங்க, அந்த உலமாக்களை பத்தி குறை சொல்லாத யாருமே இல்லை. உலகத்துல ஒரே ஒரு ஆலிம் சலஃபு சாலிஹீன்கள்ல குறை சொல்லப்படாத ஒரே ஒரு ஆலிம் அப்துல்லா இப்னு முபாரக். லோகாரி மியூசிஷியன். யாருடைய உஸ்தாத்? இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அஹ்மத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி மாத்திட்டான்? பதில் என்ன? உடனடியா ஒட்டச்சிட்டான். அதே மாதிரி பயங்கர ஆள் இருந்தார், ஃபுதைல் பின் இயாத். மங்கொள்ளக்காரன். எப்படியா வந்த மங்கொள்ளக்காரன்? பகிரங்கமான மங்கொள்ளக்காரன். களவுல என்ன களவெடுக்கிற இல்ல, நாங்க இந்த மஹல்லாக்கு இந்த டேட்ல மங்கொள்ள அடிக்க வருவோமா, சொல்லிட்டு டைம் சொல்லிட்டு தான் வருவோம். எப்படியா வந்தால அவ்வளவு ஃபேமஸ். ஒருத்தருக்கு என்ன நடக்குது? ஒரு பெண்மணி குரான் ஓதி கொண்டிருக்கிறார் வீட்டுக்குள்ள. சத்தம் பார்க்கிறான். அப்ப ஓதி கொண்டிருக்கிறார். எந்த ஆயத்? அலம் யஅனில் லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்ட மக்களே, பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, தௌபா செய்யக்கூடிய நேரம் வரலையா? இந்த ஆயத்தை ஓதி கொண்டிருக்கக்குள்ளதான் சத்தம். இப்படியே மேல பார்த்தா ஃபுதைல் பின் இயாத் மங்கொள்ளக்காரன் இப்படி இருக்கிறார். எல்லாம் ஓடு எடுத்து இறங்குறதுக்கு ரெடியா. இப்படி கண்ட உடனே நீயா ஷாக்ல அவன் உண்டாரு. இவருக்கு இந்த ஆயத் காதுல இறங்கின உடனே யா அல்லாஹ் தௌபா செஞ்சிட்டேன் என்று கூரைக்கு மேலே சொல்லிட்டார். ஆயத் காதுல அல்லாஹ் எப்படியாப்பட்ட ஒரு வலியா மாத்தினான் என்றால் ஃபுதைல் பின் இயாத் ஆபிதுல் ஹரமைன், மக்கா மதீனாவுடைய ஆகப்பெரிய ஆபிதா. 2 கண்களையும் இப்படிமா
அளந்து 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 மாக்கே வந்துச்சு. எனவே தௌபா எப்ப செஞ்சாங்க? உடனடியா දවස් 5 මාස 2 උම්රාගෙන් පස්සේ නෑ உடனடியா. ஏன் அததான் அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த யஹூதி நஸராமாரை பின்னுக்கு போடுறது இருக்குது, பின்னுக்கு போட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெடி ஆவீங்க. ஆனா அந்த பாவம் உங்களை விடாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பலசாக குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. யார் அல்லாஹ்வை மறந்த ஒரு வாழ்க்கைய பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ அந்த மனிதனுக்கு நாங்க ஷைத்தான் உண்டு சாட்டிடுவோம். அந்த ஷைத்தான் அவன் நண்பனாக மாறிடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வெளியில சில நேரத்தில் தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க முடியுமா, தலைக்கு மேல ஷைத்தான், தோளுக்கு மேல ஷைத்தான், வீட்டுக்குள்ள போறதும் ஒரு ஷைத்தான் எல்லாம் சாட்டிட்டான். இப்போ உமா மகன் எங்க போற, நீங்க என்ன கேட்கிறீங்க? நீங்க கேட்கிற உங்க கூட்டாளி சேர்த்துதான் கேட்கிற. ஷைத்தான் அவனோட இருக்கிறான் என்பதாக குர்ஆன் சொல்லுது. ஷைத்தான் அவன் நண்பனாக மாறினான். இப்போ உம்மா விளங்காது, பாப்பா விளங்காது, என்ன பழசாகிட்டு. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான உதாரணம் ஒன்று சொல்றாங்க. ஒருத்தர் முள்ளு மரம் தெரியுமா, முள்ளு மரம் பார்க்க பசங்க இருக்கு முள்ளு மரம். ஒருத்தர் வீட்டுக்கு முன்னால நாட்டுறார், முள்ளு மரத்துல என்ன பெனிஃபிட் இருக்குது? ஒரு பெனிஃபிட் இல்லை, மரத்துதான் பார்க்க பசங்க அறியும் கொஞ்சம். எனவே நாட்டக்குள்ளே ரோட்ல போறவங்க வாரணும், அவ்வளவு நல்லமே இல்ல, கட்டிட்டா நல்லமே. ஓ அங்கிள் சும்மா தெரியாதா, ஜூனுக்கு வளர்க்கறதா, நான் நாளைக்கு